ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஃபயர். இந்த படத்தை இயக்குனது ஜேஎஸ்கே சதீஷ்குமார். எழுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே ஜீவா, ஜேஎஸ்கே சதீஷ்குமார் எழுதி இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா சாக்ஷி அகர்வால், ரக்ஷிதா, பாலாஜி முருகதாஸ், சிங்கம் புலி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சதீஷ்குமார் அவர் நடிச்சிருக்காரு, போலீஸ் எஸ்ஐயாக வந்து நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம் வாங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசான அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் காசின்றவர் காணாமல் போயிட்டதா கேட்குறாங்க. கண்டுபிடிச்சி தருமாறு கேட்குறாங்க. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டு, பாலாஜி முருகதாஸ் வந்து காசியாக இருக்கார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா பல பெண்களை வந்து மயக்கி அவர் உல்லாசமாக வீடியோ எடுத்து மிரட்டி அவங்கள பணம் பறிக்கிறது அவரோட வாடிக்கையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சர் வேறு அவரை வந்து கண்டுபிடிச்சி தர மாதிரி கொஞ்சம் அழுத்தம் தராரு. இப்போ அந்த காசி வந்து உண்மையிலேயே காணாமல் போயிட்டாரா, இல்லை இறந்துட்டாரா, இல்லை யார் கொலை பண்ணது அப்படின்றது தான் படத்தோட இது. அவருக்கு எப்படி ட்ராப் வைக்கிறாங்க, அவர் இப்படி பண்ணுறதுக்கான ட்ராப் என்ன பண்ணுறாங்க, அந்த 3 லேடிஸ் ரக்ஷிதா, சாக்ஷி, அப்புறம் இன்னொரு லேடி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது படத்தோட செகண்ட் ஹாஃபு. ஸோ கடைசியில் வந்து ஆனால் யார் வந்து அவர் கொலை பண்ணாங்கன்றது பெரிய ட்விஸ்ட்டாக படத்தோட முடியுது. ஸோ இந்த படம் வந்து கொஞ்சம் நாடகத்தன்மையாக இருந்தது. சில இடத்துல வந்து பாலாஜி முருகதாஸ் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரக்ஷிதா வந்து ஒரு 2-3 சீனில் வந்து அவங்க ஹோம்லி லுக்கில் நல்லா இருக்காங்க. ஸோ இந்த சதீஷ்குமார் வந்து இவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பாட்டு, டான்ஸ், ஃபைட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் படத்தோட ஒட்டாத மாதிரி அது தனியாக இது தனியாக அந்த மாதிரி இருந்தது. ஸோ இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் இந்த லோ இதில் அவங்க வந்து டெண்டன்சியில் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்கவுங்க பார்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ஸ்லோவாக தான் இருந்தது, இருந்தாலும் அவங்கவுங்க ஒர்க்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. டைரெக்ஷனும் வந்து நேர்த்தியாக இருந்தது. கடைசி கிளைமேக்ஸ் வந்து ட்விஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, டச்சிங்காக இருந்தது. அண்ட் அந்த மாஸ்க் அணிஞ்ச ஆள் வந்து யாருன்றது அது ரொம்ப சஸ்பென்ஸாக எடுத்துகிட்டு போய் கடைசியில் முடித்த விதமும் நல்லா இருந்தது. ஸோ இப்போ வந்து சில படத்துக்கு இந்த படம் எவ்வளோ பெட்ரு. ஸோ இது வந்து சஸ்பென்ஸாக வந்து நல்லாவும் கரெக்டாகவும் மேட்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. இருந்தாலும் இந்த படத்தை வந்து க்ரைம் த்ரில்லர்ஸ் பார்க்குறவங்களுக்கும் பார்க்கலாம், பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் சொல்லணும். இருந்தாலும் இது வந்து ஒரு ஸ்லோவான படம் தான், அந்த நாடகத்தன்மைலாம் இல்லாமல். இப்போ வந்து அந்த பேபி அண்ட் பேபி கூட அப்படி தான், நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாலும் அந்த காமெடியோட இது எடுபடவே இல்லை. ஸோ அதே மாதிரி இந்த சஸ்பென்ஸ் எவ்வளோ தான் வச்சு இந்த ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் வச்சு க்ரைம் சீன்ஸ்லாம் வச்சுருந்தாலும் இது வந்து கொஞ்சம் நாடகத்தன்மையோடு இருந்தது தான் ஒரு குறை. மற்றபடி ஓகே, இந்த படம் வந்து ஒரு சுமார் படம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ சில படம்லாம் வந்து போர் அடிச்சதுக்கு இந்த படம் எவ்வளோ பெட்டர்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் எதாக இருந்தால் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.